ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு கிராமத்தில் வாழ்க்கையை பற்றி அறிந்த ஒரு முதியவர் இருந்தார். அவர்கிட்ட ஒரு இளைஞன் வந்து கேட்குறா, ஐயா, நான் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளோட போராடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வாழ்க்கையே தொலைஞ்சு போன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த முதியவர் சிரிச்சுக்கிட்டே அந்த இளைஞன் கை நிறைய உப்பள்ளி கொடுக்கறாரு. அதை ஒரு கிளாஸ் தண்ணியில கரைச்சி குடிக்க சொல்றாரு. அவனும் ஒரு வாய் குடிச்சிட்டு அதை அப்படியே கீழே துப்பிடுறான். இது என்ன இவ்வளோ துவர்ப்பா இருக்கு, என்னால இதை குடிக்க முடியாது அப்படின்னு சொல்றான். சரின்னு முதியவர் அவனை பக்கத்துல இருக்க ஒரு ஏரிக்கு கூட்டிட்டு போறாரு. அதே அளவு உப்பை கொடுத்து அந்த ஏரியில போட்டு அதை கரைஞ்ச உடனே குடிக்க சொல்றாரு. அவனும் அதை குடிச்சிட்டு சொல்றான், இப்பதான் நிம்மதியா இருக்கு, என்னால் அந்த ஒரு கிளாஸ் தண்ணியில் கலந்த உப்பை குடிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் வர பிரச்சனை இதே மாதிரி தான். நீங்கள் உங்கள் கிட்டத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு துயரமாக தான் இருக்கும். உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி வச்சு பாருங்கள், நீங்களும் நிம்மதியாக இருப்பீங்க, அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனையும் யோசிப்பீங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. நான் சொல்கிற ஒவ்வொரு கதையும் உங்கள் லைஃப்பை மோட்டிவேட் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் என்ன மோட்டிவேட் பண்ணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை.